ஒரு பொண்ணு கூட படுக்கணும்ன்ற ஒரு காம ஆசைக்காகவே வந்து இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்களா? ஆர்யாவெல்லாம் எதுக்குல அதுல போட்டீங்க? வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அஃபிஷியல் சேனல். வெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அனந்தட் காடு முழுக்க முழுக்க வந்து இலங்கையில நடக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை வச்சு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. என்ன ஒரு ஒன்லைன் ஸ்டோரினா, புரியாத ஒரு விஷயம். அதுதான் வந்து டேரக்டருக்கும் புரியல, படத்தை பார்க்கறவங்களுக்கும் புரியல. அதுதான் அந்த படமே. ஆர்யாவை தேடி தமிழ்நாட்டுக்குள்ள இலங்கை பருவாரி முகாம்குள்ள வந்து எல்லாரையும் சொல்றாங்க. அப்ப ஆர்யா வரான். அப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க, நாங்க இந்த இடத்துல இருந்தோம். ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு நடிகை கூட இருக்கும்போது அந்த நடிகை வந்து ஒரு பெரிய பணக்கார பையனோட இருந்ததை பார்த்து முதலமைச்சர் அந்த பணக்கார பையனை காலி பண்ணிடுறான். இது தெரிஞ்ச பணக்கார பையனோட அப்பா, அதாவது தொழிலதிபர் வந்து முதலமைச்சரே போடணும்னு சொல்லி நினைக்கும் போது முதலமைச்சர் சார்பா வந்து அடியாட்களா இருந்தவன் தான் ஆர்யா. இவனை காட்டுறாங்க. இவனவே போடணும்னு சொல்லி முதலமைச்சரே நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வேலை செஞ்சோம், அவங்களோட அந்த விஷயம் அவங்களோடய போயிடணும்னு சொல்லி காலி பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஏது தெளிவா ஒவ்வொரு விஷயமா சொல்ல வராங்க. அதோட டிஜிபின்னு சொல்லி ஒரு நாய் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, அவன் தான் வந்து ஒருத்தி கூட படுக்கணும்னு சொல்லி சொன்னான்னு சொன்னான் பாத்தீங்களா? அவகிட்ட எப்படி முதல்ல சுவாகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி அவருடைய தங்கச்சி யாருன்னா அண்ணனோ தம்பியோ, அதாவது அந்த படுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணோட தம்பியோ அண்ணனோ தான் ஆர்யா. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், அவளை கொல்லணும்னு நினைக்கும் போது இவன் வந்து அவளை சாவடிக்காத அவனை விட்டுறான், முதலமைச்சரை போட்டு தள்ளிடுறான். ஒரே வார்த்தையில சொல்லலாம், டேரக்டருக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. படத்தை பார்க்க வந்தவங்களுக்கும் எந்த சுச்சுவேஷனும் புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பார்க்க முடியல, செகண்ட் ஹாஃபும் பார்க்க முடியல. கதையே ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் எழுதல. சென்டர்ல ஒரு 2 லைன் எழுதி படத்தை நான் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த படம் ஒரு பெரிய ஃபெயிலியர்னே சொல்லணும். கதை எழுதிருந்தா அந்த படம் சக்சஸ் ஆயிருக்குமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஸ்பாயிலர்ஸ்னா ஒரே வார்த்தை, ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஸ்பாயிலர்ஸ்.